மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு திருக்கணித பஞ்சாங்கப்படி ரொம்ப தெளிவா பார்த்துடலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் மீன ராசியிலையும் சூரியன் உங்க ராசியிலையும் இருக்காங்க. மாசத்தோட பிற்பகுதியில செவ்வாய் உங்க ராசிக்கே வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது. பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு சுறுசுறுப்பான, அதே சமயம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்பட வேண்டிய மாசமா அமையப் போகுது. கிரகங்களோட சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. குறிப்பா சொல்லப்போனா பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் புதுசா சில முயற்சிகளை தொடங்குறதுக்கும் இந்த மாசம் ரொம்பவே ஏதுவா இருக்கு. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். ஆனா செவ்வாய் மீனத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இந்த மாசம் முழுக்க நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். வாங்க, கிரகங்களோட நிலைய வச்சு தனித்தனியா என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்த்துடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு தனித்தன்மையான கம்பீரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த தட்டுப்பாடுகள் நீங்கி சாதகமான செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஆனா மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு மாறும்போது உங்களோட பேச்சுல கொஞ்சம் கடுமை தெரியலாம். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுறது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல கண்ணுல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அதனால உடம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. வெளிநாடு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அனுமதிகள் சுலபமா கிடைக்கும். தகப்பனார் வழியில இருந்த சொத்து தகராறுகள் ஒரு முடிவுக்கு வரும். சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும். மத்தவங்க உங்களை ஒரு வழிகாட்டியா பாப்பாங்க. இந்த சூரியனோட பலத்தால உங்க ஆளுமை திறன் அதிகரிக்கும். எதுக்கும் கலங்காம முடிவெடுக்கிற துணிச்சல் உங்களுக்கு தானாவே வந்து சேரும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறது நல்லது. குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. இது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைன்னு தான் சொல்லணும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்களோட கௌரவம் பல மடங்கு உயரும். இதுவரைக்கும் தடைப்பட்டு நின்ன சுபகாரியங்கள், கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்ப கைகூடி வரும். உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியில இருந்த தடைகள் நீங்கி அவங்க மேல் படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகவோ வெளியூர் போற சூழல் அமையும். குரு மிதுனத்துல இருக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் நல்ல வேலை செய்யும். ஆனா அதே சமயம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. பணவரவுல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து சேமிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நல்ல ஆலோசனைகளை பெற்று முதலீடு செய்யலாம். மனசுல ஒரு விதமான அமைதியும் சந்தோஷமும் நிலவும். குருவோட அருளால உங்க வீட்ல விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நெடுநாளைய கனவுகள் நனவாகிறதுக்கான ஒரு காலமா இது அமையப் போகுது. எதையும் நேர்மையான வழியில செஞ்சீங்கன்னா குருவோட முழு ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ராசிநாதன் செவ்வாய் மாசத்தோட ஆரம்பத்துல மீன ராசியில இருக்காரு. இதனால உங்களுக்கு கொஞ்சம் தூக்கமின்மை, மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான செலவுகள் உங்களை திணறடிக்கும். அதனால சிக்கனமா இருக்கிறது நல்லது. ஆனா மாசத்தோட பிற்பகுதியில செவ்வாய் உங்க ராசிக்கே, அதாவது மேஷத்துக்கே ஆட்சி பலன் பெற போறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை. இழந்த செல்வாக்க திரும்ப பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பலப்படும். உங்ககிட்ட ஒரு புதுவிதமான தெம்பு சேரும். எதையும் சாதிக்கணும்ன்ற வெறி உருவாகும். சகோதர வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ரியல் எஸ்டேட், கட்டடம் கட்டுற வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா செவ்வாய் ராசியில் இருக்கிறப்போ கொஞ்சம் வேகம் அதிகமா இருக்கும். அதனால வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை இப்ப நீங்க சுமூகமா முடிச்சுக்கலாம். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப வேகமா இருக்கும். இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுக்கும்.
சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. இது உங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கும். கையிருப்பு அதிகமாகும், சொகுசு பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு மாறப் போறாரு. இது உங்களுக்கு கலைத்துறையில ஆர்வம் கொடுக்கும். நகை, துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு இனிமையான காலம். உங்க காதலை வீட்ல சொல்றதுக்கு சரியான நேரமா இது அமையும். விருந்து விசேஷங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது பிற்காலத்துக்கு நல்லது. முகப்பொலிவு கூடும், மத்தவங்களை கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகரிக்கும். புதுசா ஏதாவது படைப்புகளை உருவாக்கணும்னு நினைப்பீங்க. சுக்கிரனோட அருளால உங்க வாழ்க்கை முறையில ஒரு நல்ல மாற்றம் வரும். வீடு தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இது உங்களுக்கு ஒரு ஜாலியான மாசமா இருக்கும். புதன் பகவான் மிதுனத்துல இருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு மாறுறாரு. மிதுனத்துல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட பேச்சு திறமையால நீங்க நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதன் ரொம்ப சாதகமா இருப்பாரு. வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. மாச பிற்பகுதியில கடகத்துக்கு மாறும்போது உங்களோட தாயார் வழியில சில உதவிகள் கிடைக்கும். வீடு வாங்குறது இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகத்தை புதன் கொடுப்பாரு. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா புதன் கடகத்துல இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகலாம். முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்து போடும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி சிக்கலை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில உதவிகள் தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்த தடுமாற்றம் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. புதனோட பலத்தால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மத்தபடி புதன் உங்களுக்கு நல்ல லாபத்தையே தருவாரு. சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 12வது இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இது 7.5 சனியோட தொடக்க காலம்ன்றதுனால செலவுகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். விரயச்சனி நடக்கிறதுனால எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யறது தான் புத்திசாலித்தனம். ஆனா சனி மீனத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதமான வைராக்கியத்தை கொடுக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு சனி பகவான் நல்ல வழியை காட்டுவாரு. ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா கால் மற்றும் பாதங்கள்ல வலி வரலாம். வேலை செய்யற இடத்துல மத்தவங்க மேல பழி போடாம உங்களோட வேலையை நீங்க சரியா பாக்குறது நல்லது. மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. அது உங்களுக்கு வினையா வந்து முடியும். தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. அந்த பொறுமை தான் உங்களுக்கு கடைசியில வெற்றியை தரும். வரவுக்கேத்த செலவை திட்டமிடுங்க. ஆன்மீக பயணங்கள் போறது மூலமா மன அமைதி கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவியை செய்யறது சனியோட தாக்கத்தை குறைக்கும். எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்ககிட்ட இருக்கு. அதுவே உங்களை முன்னுக்கு கொண்டு வரும். ராகு பகவான் கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 11வது இடத்துல இருக்காரு. இது மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பண வரவு, எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும். இதுவரைக்கும் வராத பழைய கடன்கள் இப்போ வசூலாகும். நண்பர்கள் வட்டாரத்துல உங்க செல்வாக்கு உயரும். புதுசா சில பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். ஆனா ராகு 11ல இருக்கிறப்போ கொஞ்சம் பேராசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் தவிர்த்துருங்க. ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் முதலீடு செய்ய இது சரியான நேரமா இருக்கும். ஆனா மத்தவங்க சொல்றதை கேட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ராகு உங்களுக்கு உலகளாவிய தொடர்புகளை கொடுப்பாரு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். கிரகங்களோட நிலையில ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. ராகுவோட அனுகூலத்தால உங்களோட பொருளாதார நிலைமை ரொம்பவே சீராகும். சந்தோஷமான செய்திகள் உங்களை தேடி வரும். கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5வது இடத்துல இருக்காரு. 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம். அங்க கேது இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவலைகள் வந்து போகலாம். அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. அவங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுங்க. குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேதுவோட நிலையால உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த தேடல் உண்டாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. கேது 5ல இருக்கிறப்போ திடீர்னு ஒரு வைராக்கியம் வரும். உலக வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு தோணும். இது தற்காலிகமானது தான். அதனால குழப்பமடையாதீங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோகா, தியானம் பண்றது ரொம்ப நல்லது. சிலருக்கு திடீர்னு ஆன்மீக பெரியவங்களோட தரிசனம் கிடைக்கும். அது உங்க வாழ்க்கையவே மாத்தும்.
கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்துட்டு யதார்த்தமா வாழுங்க. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா மேஷ ராசிக்கு ஒரு சவாலான அதே சமயம் வெற்றிகரமான மாசமா இருக்கு. கிரகங்களோட நிலைமை உங்களை ஒரு பக்கம் சோதிச்சாலும் இன்னொரு பக்கம் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். மாசத்தோட முதல் பாதி கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் இரண்டாம் பாதி ரொம்பவே வேகமா இருக்கும். உங்களோட உழைப்புக்கேத்த பலன் நிச்சயம் கிடைக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரலாம், அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும், ஆனா ஆட்கள் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கலாம். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி பெறுங்க, அது உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். எவ்வளவுதான் காசு வந்தாலும் சேமிப்புல மட்டும் கவனமா இருங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது தான் இந்த மாசத்தோட தாரமந்திரம். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் வரலாம், ஆனா மன உறுதி உங்களுக்கு கை கொடுக்கும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்து கடைசியில ஒரு வெற்றியாளரா உங்களை மாத்தும். இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். செவ்வாய் உங்க ராசிநாதன்றதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. கன்பசஷ்டி கவசம் படிங்க, அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுறது உங்களோட 7.5 சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது உங்க பிதிருதோஷங்களை நீக்கும். குரு பகவானோட அருளுக்காக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. வீட்ல தினமும் காலையில ஒரு விளக்கேத்தி வச்சு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. ராகு கேதுக்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்தது. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல எலுமிச்சை பழத்துல விளக்கேத்தி துர்க்கைய வேண்டிக்கிட்டா தடைகள் எல்லாம் விலகும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். கிரகங்களோட நிலை எப்படி இருந்தாலும் உங்க தன்னம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும். இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும். மேஷராசி நேயர்களே, கிரகங்கள் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம், ஆனா அதையெல்லாம் எதிர்கொள்ற சக்தி உங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியமானது. அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காதீங்க. நிதானம் தான் இந்த மாசத்தோட வெற்றி ரகசியம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்க கிட்ட நேரத்தை செலவிடுங்க. உங்களோட ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் முன்னேற்றமும் இருக்கும். மேஷராசிக்காரங்களுக்கே உரிய அந்த துணிச்சலோட செயல்படுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசையும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நல்ல மாசமா அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.